Hi friends, welcome to LM Techs Technical and Technologies. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா யூனிட் 1ல இருக்க இன்புட் and அவுட்புட் டிவைஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ், அது நமக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ நம்ம கொடுக்குற கால்குலேஷன்ஸ் ஆப்ரேஷன்ஸ்லாம் அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேரோட ஹெல்ப்போட நம்ம கொடுக்குற டாஸ்க் இதெல்லாம் நமக்கு கம்ப்ளீட் பண்ணி நமக்கு தருது ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்புட் அவுட்புட்டோட அதோட ஹெல்ப்பும் அதுக்கு தேவை ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இன்புட் டிவைஸ்னால் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ கம்ப்யூட்டருக்கு நம்ம டேட்டா கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இன்புட் டிவைஸ் மூலமாக தான் கம்ப்யூட்டருக்கு நம்ம ஃபீட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இன்புட் டிவைஸஸில் எந்தெந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ கீபோர்ட், மவுஸ், ட்ராக் பால், ஜாய்ஸ்டிக், ஸ்கேனர், லைட் பென், பார்கோட், ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்புட் டிவைசஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். தென் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கீபோர்ட். ஸோ கீபோர்ட் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணுற ஒரு இன்புட் டிவைஸ். ஸோ இது வந்து எந்த மாதிரியான டேட்டாவை என்டர் பண்ணுவோம் அப்படி அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ போத் நியூமெரிக்கலி இது அலோவ் பண்ணும், தென் வந்து கேரக்டர் டைப் டேட்டாவையும் இது வந்து கம்ப்யூட்டருக்கு ஃபீட் பண்ண அலோவ் பண்ணும். ஸோ இந்த கீபோர்டில் எத்தனை கீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி 101 இருக்கும், இல்லை அப்படின்னா 104 வேறு கீஸ் இருக்கும். தென் அடுத்து பார்க்க போகிறது மவுஸ். ஸோ மவுஸ் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளேல கர்சர் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அந்த கர்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகிறது தான் மவுஸ் அப்படிங்கிறது. ஸோ மவுஸ் எதுலேருந்து இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மெக்கானிக்கலி ஆப்ரேட்டட் யூசர் சீரியல் இன்ஜின். ஸோ இதில் இருக்க இதுலேருந்து தான் நமக்கு மவுஸ் அப்படிங்கிறது நமக்கு வேர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மவுஸை வந்து பாயிண்டிங் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ நமக்கு இந்த இடத்துக்கு போகணுமா இந்த இடத்துக்கு போகணுமா அப்படின்ட்டு நம்ம எப்படி கையில் காமிக்கிறோமோ அந்த மாதிரி டிஸ்பிளேல பாயிண்ட் பண்ணதுக்கு இந்த டூலா அப்படின்ட்டு காமிக்கிறதுக்கு நமக்கு வந்து இந்த மவுஸ் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ மவுஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்மாலாக இருக்கும். நமக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் மேலே கீழே போகிறதுக்கு நமக்கு ரோல் ஆப்ஷனும் நமக்கு இருக்குது ஓகேங்களா. ஸோ டைப் ஆஃப் மவுஸ் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து மேஜராக 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மெக்கானிக்கல், இன்னொன்று வந்து ஆப்டிக்கல். ஸோ மெக்கானிக்கல் அப்படிங்கிறது அது வந்து மூவ் ஆகும் ஓகேங்களா. ஸோ நம்ம மூவ் ஆகிறத பொறுத்து அந்த ஸ்க்ரீன்லேயும் நமக்கு மூவ் ஆகும். ஸோ இதில் ரைட் கிளிக் லெஃப்ட் கிளிக் அப்படின்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸாக தான் நமக்கு இது ஒர்க் ஆகும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிக்கல். ஸோ இது வந்து நான் மூவிங். ஸோ இது எப்படி வந்து எல்லாத்தையும் பாயிண்ட் பண்ணும் அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து லேசரில் டிரெக்ட் பண்ணி எனக்கு இது வந்து பாயிண்ட் பண்ணும் ஓகேங்களா. தென் அடுத்து பார்க்க போகிறது ஸ்கேனர். ஸோ ஸ்கேனர் அப்படிங்கிறது ஃபோட்டோ காப்பி மிஷின். இது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா சம் இன்ஃபர்மேஷன் வந்து பேப்பரில் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதை வந்து கம்ப்யூட்டருக்கு நம்ம மாற்றணும் அப்படின்னா உட்காந்து டைப் பண்ணிட்டு இல்லாமல் ஸ்கேனர் யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே கம்ப்யூட்டருக்கு நம்ம ஃபீட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு நமக்கு ஸ்கேனர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பேப்பரில் இருக்க அந்த இமேஜ் ஆகட்டும், டெஸ்ட் ஆகட்டும், அது என்ன பண்ண அப்படின்னா டிஜிட்டலாக மாற்றி கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி உள்ள அனுப்பி அது வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். அதுக்கு யூஸ் ஆகிறது தான் ஸ்கேனர் அப்படிங்கிறது. ஏன் அடுத்து பார்க்க போகிறது ஜாய்ஸ்டிக். ஸோ ஜாய்ஸ்டிக் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட ஒரு இன்புட் டிவைஸ் தான். ஸோ இதை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், இதை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ரிப்போர்ட்ஸ், ஹேங்கு, டைரக்ஷன், ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஜாய்ஸ்டிக் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகும், கண்ட்ரோல் ஆகும். ஸோ ஜாய்ஸ்டிக் அப்படிங்கிறது 4 டைரக்ஷன்லேயுமே நமக்கு மூவ் ஆகக்கூடிய ஒன்று. இதுவும் கிட்டத்தட்ட மவுஸ் மாதிரி தான். மவுஸ் அப்படிங்கிறது நம்ம மேலே கீழே ரைட் லெஃப்ட்னு நம்ம கால் பண்ணுவோம். ஆனால் ஜாய்ஸ்டிக் அப்படிங்கிறது 4 டைரக்ஷன்லையும் நமக்கு மூவ் ஆகுது. ஸோ மோஸ்ட்லி இந்த ஜாய்ஸ்டிக் எப்போ மூவ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேம்ஸ் விளையாடும் போது இதை யூஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் மிஷினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணுறாங்க. தென் அடுத்து பார்க்க போகிறது பார்கோட் ரீடர் அப்படிங்கிறது. தென் இந்த பார்கோடை நம்ம நிறைய டைம் நம்மளே பார்த்துருக்கோம். இங்கே வந்து எதாவது ஷாப்பிங் போகும்போதோ இல்லை வந்து ஒரு மார்க்கெட் போகும்போதோ ஸோ அந்த ப்ராடக்ட்டில் ஒரு கோட் மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ லைன்ஸாக இருக்கும். அதுக்குன்னு ஒரு ஸ்கேனர் வச்சுப்பாங்க. ரீட் பண்ணோன்னே அதை பற்றின டீட்டெயில்ஸ், எப்போ மேனுஃபேக்சர் பண்ணது, என்ன கம்பெனி, என்ன பிராண்டு, ஸோ அதோட ப்ரைஸ் என்ன, இப்போதைக்கு அந்த ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அந்த பார்கோட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை ஸ்கேன் பண்ணோடனே எனக்கு வந்து அது எல்லாத்தையும் எனக்கு சிஸ்டமில் வரும். ஸோ இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேஷ்னரியில், கூட்ஸில், புக்ஸில், ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும்போது டக்குன்னு ஸ்கேன் பண்ணி அதோட வேல்யூவை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த பார்கோட் ரீடருமே ஆல்பா நியூமெரிக் வேல்யூவும் இன்னும் டிஜிட்டல் கன்வெர்ட் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ண அப்படின்னா சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணுது ஓகேங்களா. தென் இப்போ அடுத்தது பார்க்க போகிறது அவுட்புட் டிவைஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்யூட்டருக்கு டேட்டாவை இன்புட் டிவைஸ் மூலமாக ஃபீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது நடக்கிற வேலை நமக்கு அவுட்புட் டிவைஸ் தான். அது வந்து மோஸ்ட்லி வந்து சிஸ்டமில் நமக்கு வியூ ஆகும், இல்லை அப்படின்னா அதை பிரிண்ட் எடுத்து நம்ம வச்சுக்குவோம் ஓகேங்களா. ஸோ சிஸ்டம்லேயே இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் சாஃப்ட் காப்பி. அதாவது சிஸ்டமில் மட்டுமே நம்ம ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம்னா அது நமக்கு சாஃப்ட் காப்பி. அதையே நான் பிரிண்ட்டாக எடுத்து என் கையில் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஹார்ட் காப்பி அப்படிங்கிறது.
தென் இப்போ அவுட்புட்டில் இருக்க டிவைசஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி இருக்கிறது மானிட்டர். ஸோ கீபோர்டு எப்படி மோஸ்ட்டாக இன்புட்டில் யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி மானிட்டரை அவுட்புட் டிவைஸில் காமனாக யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ மானிட்டர் அப்படிங்கிறது ஒரு காமன் அவுட்புட் டிவைஸ் தான். சம்டைம்ஸ் இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா டிஸ்பிளே ஸ்க்ரீன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மானிட்டரில் வந்து அது வந்து இமேஜாகவும் இருக்கலாம், இல்லை டெக்ஸ்டாகவும் இருக்கலாம். ஸோ நம்ம கொடுக்குற ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல வியூ ஆகும் மானிட்டரில். ஸோ மானிட்டர்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மானிட்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து சிஆர்டி அப்படிங்கிறது, ஸோ கேத்தோட ரே டியூப் அப்படிங்கிறது. தென் செகண்ட் எல்சிடி லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. தேர்ட் ஒன் டிஎஃப்டி தின் ஃபிலிம் டிரான்சிஸ்டர். ஃபோர்த் ஒன் வந்து எல்இடி லைட் எமிட்டிங் டயோட் அப்படிங்கிறது. ஓகேங்களா. தென் செகண்டாக பார்க்க போகிறது பிரிண்டர். ஸோ பிரிண்டர் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கொடுத்த டேட்டாஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எல்லாமே ப்ராசஸ் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் வேணும்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அந்த பிரிண்ட் எடுத்து வரது பார்த்தீங்களா அது பேப்பரில் தான் நமக்கு பிரிண்ட் எடுத்து வரும். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் எடுத்து வரதை நம்ம ஹார்ட் காப்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து 2 மெயின் மேஜர் டைப் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இம்பேக்ட் பிரிண்டர்ஸ், இன்னொன்று வந்து நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் அப்படிங்கிறது. நீங்கள் எடுத்து பார்க்க போகிறது ப்ளோட்டர். ஸோ ப்ளோட்டரும் அவுட்புட் டிவைஸ் தான். ஆனால் இதுவும் பிரிண்டரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். பட் ஆனால் ப்ளோட்டரும் பிரிண்டரும் வேறு வேறு. ஓகேங்களா. ஸோ பிரிண்டர் நம்ம கொடுக்குற டேட்டாவை ஜஸ்ட் அதை வந்து பிரிண்ட் எடுத்து தரும். ஓகேங்களா. ஸோ ப்ளோட்டர் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் கமெண்ட் பண்ணுது பார்த்தீங்களா அதை பேஸ் பண்ணி அது நமக்கு ரிசல்ட் தரும். ஓகேங்களா. ஸோ மல்டி கலர் ப்ளோட்டர் வந்து டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் தரும். ஸோ ப்ளோட்டர் அப்படிங்கிறது பிரிண்டரை விட ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒன்று. இதை எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸில் இதை யூஸ் பண்ணுறாங்க. தென் அடுத்தது பார்த்தோம்னா டிஜிட்டல் கம்ப்யூட்டர். ஸோ டிஜிட்டல் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத டிஜிட்டல் மெமரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம என்ன மூவ்மெண்ட் பார்க்குறோமோ அதை எப்போ பார்த்தாலும் அதே மாதிரியான ஃபீலிங் நமக்கு இருக்கும். ஓகேங்களா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேமராஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போலாம் ரிலீஸ் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த கேமராஸ் வந்து டிஜிட்டல் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இப்போ எவ்வளோ தான் ஃபோன்ஸ் இருந்தாலும் டிஜிட்டல் மொபைல்ஸ்லாம் இருந்தாலும் நல்ல குவாலிட்டியான ஃபோட்டோ வேணும் அப்படின்னா டிஜிட்டல் கேமராவை யூஸ் பண்ணி தான் இவங்க எடுக்கிறாங்க. ஓகேங்களா. தென் அடுத்து பார்க்க போது ஸ்பீக்கர்ஸ். ஸோ ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஹார்ட் டிஸ்க் மாதிரி. ஸோ கம்ப்யூட்டருக்கு எப்படி ஹார்ட் டிஸ்க் வந்து சப்போர்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி ஸ்பீக்கர். ஸோ கம்ப்யூட்டர் ஏதாவது கமெண்ட் கொடுத்தது அப்படின்னா அந்த ஸ்பீக்கர் வழியாக நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ சிம்பிளாக சொல்லப்போனோம் அப்படின்னா இப்போ தான் பாட்டு வேணும் அப்படின்னா நம்ம ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம கம்ப்யூட்டரில் பிளேயிங் கொடுத்தோன்னே நமக்கு ஸ்பீக்கர் வழியாக நமக்கு அந்த பாட்டோ இல்லை அந்த மூவியோ அந்த சவுண்ட் நமக்கு கேட்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ வர ஸ்பீக்கர்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒயர்லெஸ் ஸ்பீக்கராக இருக்குது, ப்ளூடூத் ஸ்பீக்கராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவுட்புட் டிவைஸ் அதே தான் இருக்குது. என்ன அப்படின்னா அதில் கொஞ்சம் அட்வான்ஸ் சேஞ்சஸ் தான் நமக்கு வந்துட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அவுட்புட் அண்ட் இன்புட் டிவைஸ் பற்றி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அவுட்புட்னா என்ன இன்புட்னா என்ன அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் எழுதி அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் எழுதுனா போதும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவுட்புட் டிவைஸ்னா என்ன இன்புட் டிவைஸ்னா என்ன கொஞ்சம் சில எக்ஸாம்பிள்ஸோட நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.